இந்த பள்ளியில் மிக சிறப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்து மிக பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழ் வழங்க இருக்கக்கூடிய வடபழனி கல்விக் குழுமத்தினுடைய தலைவர் முனைவர் சேதுரத்னம் ஐயா அவர்களை உரையாற்ற வருகை புரிமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு காலையில் நண்பர் செல்வ சண்முகம் ஃபோன் பண்ணி நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்தா வருவேன் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை உங்கள் படம்லாம் போட்டு நீங்கள் வந்து அழைப்பதில்லை, உங்கள் பேர்லாம் போட்டிருக்கு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா இது எங்கள் ஸ்கூலில் நடக்கிற நினைவுகள்னால இப்படி நடந்துடுது. அடிக்கடி வருஷம் ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஒரு பள்ளி நடத்துகிற ஒரு பெரிய ஆனந்தம் என்னென்னா, எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக திருவிழா. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு திருவிழா. நாளைக்கு ரிப்பப்ளிக் டே, இன்னைக்கு சித்தர் இலக்கிய மன்றம், அதுக்கு முன்னாடி சத்யசேவா ஆர்கனைசேஷனோட 100ஆண்டு திருவிழா, அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் அதை யதார்த்தமாக எடுத்துட்டேன். பட் ஆனால் 250க்கு மேற்பட்ட மாணவர்கள் பல பள்ளிகளிலிருந்து இங்கே வந்து கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இது பர்டிகுலர்லி இந்த வருடம் இந்த நிகழ்ச்சி, அதுவும் சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தெய்வாதீனமான ஒரு நிகழ்ச்சியாக என்னோட மனதில் கருதுறேன். அதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். இந்த பள்ளியோட நிறுவனர் என் தந்தை தெய்வத்திரு ஆறுமுகம் அவர்கள் 1964 வடபழனியில் முதல் கல்வி, இது 1968 இந்த கல்வியும் நிறுவனாங்க. அப்பா பிறந்தோட ஊருக்கு நான் வந்து சமீபத்தில் சென்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் பழைய காலத்து மனிதர், அதனால மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு. ஒரு தந்தை மகனாக இருந்தாலும் ரொம்ப பேசினதில்லை. ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்தப்போ வர்றப்போ சில கருத்துக்கள், எங்களோட கான்வர்சேஷன்லாம் வாக்கியங்கள் அப்படியே மிஞ்சி போனால் ஒரு பேராகிராஃபில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த கான்வர்சேஷன்லேயே வாழ்க்கைக்கு தேவையான அவர் அனுபவங்கள்லாம் நிறையா தான் என்கிட்ட பகிர்ந்திருக்கார். ஒரு வாட்டி அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ, அவர் ஒரு பெரிய சிவபக்தர், சிவனடியார். ஏன் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ, நான் எங்கள் கிராமத்தில் இருந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவமடம் இருந்துச்சு, அடிக்கடி அதில் ஓடி போய் அங்கே உட்காந்துக்குவேன் அப்படின்னாரு. அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. போன 2-3 வாரங்கள் முன்னாடி நான் போனப்போ அந்த மடத்தை என்னன்னு கேட்டுட்டு போய் பார்க்கலான்னு போனேன். வீட்டுக்கு மிக அருகாமையில் இருந்தது. அங்கே போனால் அங்கே சொன்னாங்க, இது வந்து ஒரு முக்கியமான இடம். அதாவது பெரிய புராணம் யாருக்கு தெரியும், 63 நாயன்மார்கள் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிவவாக்கியரும் சேர்த்து 64ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் 52வது நாயன்மாராக இருந்த முனையடியார் அவர்கள் அந்த ஊர்ல அந்த மடத்துல பல காலம் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டேன். அந்த மடத்துல என்னோட தந்தையும் போய் இருந்திருக்கார். அதனால வந்த ஒரு தூண்டுதல், ஒரு ஆன்மீக பயணம். அவர் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு சிவத்தொண்டில் இருந்து இந்த பள்ளி நிறுவனம் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது வந்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை காதலை கொண்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி சித்தர் பற்றிய ப்ரோக்ராம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நான் வந்து இன்னைக்கு வந்த நிறைய விஷயம் நம்ம நண்பர் செல்வ சண்முகம் சொன்னார். இந்த இடத்துல இது எது நடக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வழியில வந்தனால ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னா, ஐயா தமிழ் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோம், நம்ம பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய உணவு வகைகளை பற்றி எப்படி கொண்டு போக போறோம், இதெல்லாம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருக்கு. இது வந்து நான் கொரோனா கால சமயத்தில் இந்த அளவுக்காவது தமிழ் பேசுகிறேன்னா, அமெரிக்காவில் பல காலம் இருந்தேன், அது எக்ஸ்கியூஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஆங்கிலத்திலே இருந்தனால சரளமாக தமிழ் பேச முடியாமல் இருந்தது. சைவ சித்தாந்த வகுப்பு ஒன்றுன்னு ஆன்லைனில் ஆரம்பித்து நாங்கள் வந்து திருமுறையெல்லாம் பாராயணம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ நான் முதல்ல பாராயணம் செய்கிறப்ப மாணவர்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறது எதுக்குன்னா, பெரியவங்களாம் இருக்கட்டும், தமிழ் ரொம்ப ஆக்சென்ட்டோடு இருந்தது அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. பட் ஆனால் அதை வந்து பாட பாட பாட்டு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி
அதை படிச்சு படிச்சு பாடி பாடி பல வருடங்கள்ல இப்போ இந்த அளவுக்காவது உச்சரிப்பா இருக்கட்டும், அவங்க முன்னாடி தமிழ்ல பேசுற அளவுக்காவது ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறதுக்கு அதுக்கு நான் வந்து ரொம்ப அது ஒரு முக்கியமான காரணமா சொல்றேன். இதை ஏன் சொல்றேன்னா, நான் எங்க தலைமுறையில இவங்கெல்லாம் நல்ல தமிழ் ஆர்வலர்கள், தமிழ்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நல்ல தமிழ்லலாம் பேசுறாங்க. ஆனா நீங்க நிறைய பேர் சிட்டில இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசுறத பார்த்து கேட்கறதுக்கு நமக்கு ஆனந்தமா இருக்கும். நம்மளால இப்படி 4 வார்த்தை பேச முடியாதான்னு ஆசையா இருக்கும். ஆனா முடியல. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஹைபிரிட் சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த ஹைபிரிட் சிஸ்டத்துல ஆங்கிலத்திலயும் சரியா இல்லாம, தமிழ்லயும் சரி இல்லாம ஒரு கன்ஃப்யூஸ்ட் சிஸ்டத்துல வளர்ந்த மாணவர்களா நெறைய பேர் இருக்கிறோம். அத மாற்றி அமைக்கணும்னு ஒரு ஆவல். என்னை மாரி நாளைக்கு 50 வருஷம் கழிச்சு யார் இங்க நின்னு என்னால ஒழுங்கா தமிழ் பேச முடியலையே அப்படின்னு நினைக்கக் கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ அதனால நம்ம தமிழ் எந்த வயதிலயும் கத்துக்கலாம். நான் மாணவர்களுக்கு சொல்றேன், என்னை மாரி இருக்கவங்களுக்கு பெற்றோர்களுக்கு சொல்றேன். நம்ம சித்த இலக்கியமா இருக்கட்டும், சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், இந்த மாரி பொக்கிஷங்கள்ல முதல்ல பாட கத்துக்கோங்க. 2 குழந்தைங்க அந்த திருக்குறள மடமடன்னு சொல்லிச்சு. ஆனா அதுங்களுக்கு படிக்க கூட தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா, அதுல ஒண்ணும் தவறு இல்ல. முதல்ல மனனம் பண்ணணும். முதல்ல பாட கத்துக்கணும். வயது வர 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 அதோட புரிதல் நமக்கு தானா வரும். அந்த புரிதல் வேற வேற நிலைகளுக்கு நமக்கு வரும். அது என்னை நானே உதாரணமா சொல்றேன். இப்போ நான் வந்து திருமுறை படிக்க ஆரம்பிச்சேன். திருமுறை வந்து தமிழ் படிக்கணுமேன்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சோம். ஆனா, இந்த ஒரு பல ஆண்டுகளா பண்றப்போ, அதோட ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்துச்சு. இது எதுக்கு மாணிக்கவாசகர் இப்படி எழுதுறாரு? அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாரே! அப்படிங்கிற ஒரு தோன்றல் வந்துச்சு. ஏன் அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புரிதல் என்ன வந்ததுன்னா, நம்ம நெறைய பேர் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்ல எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. இல்ல இந்த கட்டுரையில கூட பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல, இல்ல காலேஜ் சீட் கிடைக்கல, இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலன்னா, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். இல்லையா? அதே மாதிரி தான் மாணிக்கவாசகரோட நிலைமைய நெனச்சேன். அவர் வர்றாரு, குறிஞ்சி மரத்துக்கு அடியில சிவன் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் எல்லாரையும் கைலாயத்துக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டார். அந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இல்ல தெரிஞ்சுக்காட்டி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே மிஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்குன்னா, அவர் சிவனோட போற சான்ஸே மிஸ் பண்ணிட்டாருன்னா, அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். ரைட்? அத யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஆனா சிவன் அதுக்கு காரணத்துக்காக தான் செஞ்சிருக்கார். அவர காணோம்னு ஒரு தேன் கூட எடுத்துட்டீங்கன்னா, சும்மா பார்க்கறதுக்கு அது தேன் இருக்குது தெரியும். அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு குத்தணும். இல்ல அத ரொம்ப கசக்கணும். அப்பதான் அதுல இருக்க தேன் வரும். அந்த மாதிரி அவரு ஆன்மீகத்திலயும் சிவன் மேல இருந்த அன்பையும் கசக்கி புழிஞ்சு எடுத்தது தான் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது. புரியுதுங்களா? அதனால ஏன் இதுக்கெல்லாம் சொல்றேன்னா, நம்ம திருக்குறள் படிக்கிறப்பயும், இலக்கிய சித்தர் இலக்கியங்கள் படிக்கிறப்பயும் நெறைய விஷயங்கள் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கலாம். அது பின்னாடி சில மாற்றங்கள நம்மள உண்டாக்கும். அது உணர்வு பூர்வமாவும் சொல்றேன். படிச்சது மூலமாவும் சொல்றேன். அதனால நீங்க நம்மளோட பாரம்பரிய உணவா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், கருத்துக்களா இருக்கட்டும், இளம் வயதிலேயே பயிலுங்க. நல்லா பழகிக்கோங்க. ஏன்னா, நீங்க இப்போ ஒரு வாட்டி படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்? நம்ம ஸ்கூல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஔவையாரோட அறநெறிகள்லாம் போட்டு இருக்கு. "அறம் செய்ய விரும்பு" அப்படின்னு இருக்கும். இப்ப திருவள்ளுவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன கோல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாரி நம்ம பசங்க தமிழ் படிக்கணும். அடுத்த சமுதாயத்துல எல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷனல் நாலேட்ஜ் சிஸ்டம்ஸ் நம்ம பாரம்பரிய அறிவு சார்ந்த இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு அவா எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. இது படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, "எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின்." ஸோ நம்ம திண்ணியர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அது எண்ணியதை செய்யணும். அந்த முயற்சி தான் இது. இந்த மாதிரி அறக்கட்டளைகளுக்கு இங்க ஒரு மேடை குடுத்து, இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் இங்க நடத்தி, இது மூலமா மாணவர்கள் அத பத்தி எடுத்து, பண்ணி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு முயற்சி. மாணவர்களே உங்களெல்லாம் நான் எதுக்கு செய்ய அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்ட்டா? நீங்க ஃபோன்லலாம் இப்போலாம் வந்து Googleல வந்து Gemini இருக்கு, Alexa இருக்கு, Siriலாம் இருக்கு ஃபோன்ல. Siri ரிசர்ச் அப்படின்னா உடனே பண்ணும். அது என்னது பண்ணுது?
ப்ரிவேசிவ் இன்டெலிஜென்ஸ் ப்ரிவேசிவ் மோட்ல இருக்கு. பின்னாடி எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி நமக்கு சொல்லுது. ஆனா, நமக்கு அதுக்கு மேல ஒரு சிறப்பானது இருக்கு. அது வந்து ரியல் இன்டெலிஜென்ஸ். நான் அத வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போனேன்னா, இன்னேட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம உள்ளயே நமக்கு தெரியாத ஒரு இன்னேட் பொருளா இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட பாரம்பரிய நூல்களும், கலாச்சாரமும் கொடுக்கின்ற வாழ்வு நெறிமுறைகள். அது ப்ரிவேசிவ் மூட்ல பின்னாடியே இருக்கு. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு தப்பு செய்யறப்போ, அலெக்ஸா வந்து எப்படி நீங்க அது தப்பா போனீங்கன்னா, இட்ஸ் ராங் டைரக்ஷன் சில நேரத்துல மேப்ஸ்ல சொல்ற மாதிரி, இது பின்னாடி ப்ரிவேசிவாவே இருக்கும் உங்க மைண்ட்ல. நீங்க நல்லது செய்யறப்ப அது வந்து என்கரேஜ் பண்ணும். தப்பு செய்யறப்ப இது அறம் இல்லன்னு சொல்லும். அந்த மாதிரி அது வந்து தானாவே இருக்கு. இதுதான் அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ். ஆனா, அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ் டார்மன்ட்டா இருக்கும். தூக்க நிலைமையில இருக்கு. அத நம்ம வெளியில கொண்டு வரணும்னா, முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அத ஊக்குவிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது எப்படி? கருத்துக்கள். ஒரு மொழிய நீங்க நல்லா பேசணும்னா, வார்த்தைகள் இருக்கும். இங்கிலீஷ் நீங்க நல்லா பேசணும்னு ஃபர்ஸ்ட் நெனச்சீங்கன்னா, 40, 4000, 9000 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சா தான், உங்க கருத்துக்கள அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எல்லா மொழியிலயும் அது முக்கியம். அதனால தான் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். அது சென்டென்ஸா மாறும். சென்டென்ஸ நீங்க வந்து பேச்சா மாத்தி பேசுறதுக்கும், கம்யூனிகேட் பண்றதுக்கு உதவும். அதே மாரி தான் அறக்கருத்துக்களும், வாழ்க்கை நெறிமுறைகளும். நமக்கு குடுத்த இந்த ட்ரெடிஷனல் நாலேட்ஜ் சிஸ்டம்ஸ். நண்பர் வந்து மருத்துவத்த பத்தி பேசினாங்க. இலக்கியத்த பத்தி பேசினாங்க. இதுல இருக்க நற்கருத்துக்கள் எல்லாமே நம்ம இந்த போட்டிகள் மூலமாவும் தினம் தினமும் கத்துக்கிறப்ப, அது ஒரு பேக்கிரவுண்ட்ல ஒரு பெர்வேசிவ் நாலேட்ஜா இருந்து, இன்னேட் இன்டெலிஜென்ஸா இருந்து நம்மள வழிநடத்தி செல்லக்கூடியதற்கு வாய்ப்ப நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலைய எடுக்கலாம். அது நம்மளோட பொருளாதாரத்துக்கும், வாழ்வாதாரத்துக்கும் வந்து வாழ்க்கைய ஈஸியா ஆக்கலாம். ஆனா, இந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ், ரியல் இன்டெலிஜென்ஸ நம்ம இந்த தமிழ் மண்ல பொறந்தவங்க, இவ்ளோ ஒரு சிறப்பான திருக்குறளா இருக்கட்டும், திருமுறையா இருக்கட்டும், அறநூல்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக் கொண்டு, இந்த பருவத்தில இருந்தே நம்ம படிச்சு, அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸ வளர்த்துக்கிட்டோம்னா, அது நமக்கு ஜிபிஎஸ் மாதிரி, ஒரு கூகுள் மேப்ஸ் மாரி, வாழ்க்கைய வழிநெறியோட, நல்ல ஒரு நெறிநெறியோட வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டும். இந்த கருத்துக்கள மட்டும் உங்களுக்கு பயன்படுத்திக்கணும்னு நெனைக்கிறேன். ஆம், இங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எனக்கு மிக்க பெருமை. இதெல்லாம் ஊக்குவித்து வந்து உங்கள மாணவர்களையும், உங்க குழந்தைகள இங்க கூட்டிட்டு வந்து பங்கேற்றுப்பட்ட அனைத்து பெரியோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.